ஓகே, எக்ஸசைஸ் 11.1ல தேர்ட் சம் பார்க்கலாம். இன் கொஷின் 2 above, இதுக்கு முந்தின கொஷின்லேயே இஃப் ஒன் பார்ட் ஆஃப் எ ரெட் பிக்மெண்ட் requires 75 ml ஆஃப் பேஸ். ரெட் பிக்மெண்ட்டு இருக்குது, அதனுடைய பேஸ் வந்து இன் யூனிட் ஆஃப் எம்எல்ல கொடுத்துருக்காங்க, எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. சரியா, ஒன் பார்ட் ஆஃப் ரெட் பிக்மெண்ட் வந்து 75 ml பேஸ் யூஸ் பண்ணுறாங்க. சரியா, அப்போ ஹவு மச் ரெட் பிக்மெண்ட் ஷுட் வி மிக்ஸ் வித் 1800 ml ஆஃப் பேஸ், இதுதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, 1800 ml பேஸ் நம்ம யூஸ் பண்ணோன்னா அப்போ எவ்வளோ பார்ட் ஆஃப் ரெட் பிக்மெண்ட் வந்து தேவைப்படும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இப்போ பேஸ் வந்து 75 mlனா ஒரு பார்ட், அதுலேருந்து அடுத்து நம்ம அதிகமாக தான் ஆட் பண்ணுறோம். பேஸ் அதிகமாக ஆட் பண்ணும்போது ரெட் பிக்மெண்ட்டும் அதிகமாக ஆட் பண்ணால் தான் கரெக்டான கலர் காம்பினேஷன்ஸ் மிக்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இது வந்து எம்எல் வந்து, அதாவது பேஸை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணுறதுனால ரெட் பிக்மெண்ட்டோட பார்ட்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ரெண்டுமே இன்க்ரீஸ் தான் ஆகும். இது வந்து 75 mlலேருந்து 1800 ml அது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால ரெட் பிக்மெண்ட்டோட பார்ட்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷன். இது கூடுதனால இதுவும் கூடுது, மேபி இது குறைஞ்சிச்சின்னா இதுவும் குறையும். இந்த மாதிரி இருக்கிறது தான் நம்ம வந்து டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது டைரக்ட் ப்ரொபோர்ஷனில் இருக்கிறதுனால நம்ம வந்து இந்த மாதிரி டைரெக்டாக தான் நம்ம வந்து டிவைட் பண்ணி எழுதணும். ஓகேவா, டைரெக்டாக டிவைட் பண்ணி எழுதணும். டைரெக்ட் அப்படிங்கும்போது எப்படின்னு பாருங்கள், இது நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது வந்து நம்ம வந்து எக்ஸ்ன்னு கூட வச்சுக்கலாம். டைரக்ட் ப்ரொபோர்ஷன் படி இந்த மாதிரி டைரெக்டாக எழுதும்போது 1/75 தெரியாத நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம் பை 1800. ஓகேவா, ஸோ இப்போ இந்த எக்ஸ் வேணால் என்ன பண்ணணும், அப்படியே கிராஸ் மல்டிப்ளை தான். 1/75 அப்படியே தான் இருக்கும், 1800 இங்கே போயிடும். ஸோ இது வந்து நம்ம டிவைட் பண்ணலாம். 1 5 is 5, 5 5 are 25, 3 5 are 15, 6 5 are 60, 0. So 5 3s are 15, 1 3 is 3, 2 3s are 6, 0. 1 5 is 5, 2 5s are 10, 4 5s are 20. So x is equal to 24 parts. இதுதான் ஆன்சர். ஓகேவா, தேங்க்யூ.